தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் விலை குறைப்பு செய்கிறது பச்சோந்தி அரசியல் இல்லையா? சொல்லுங்க, பச்சோந்தி அரசியல் இல்லையா? 410 ரூபாய் சிலிண்டரை 1000 ரூபாய்க்கு மேல உயர்த்தினதுதான் உங்களுடைய சாதனை. தேர்தல் வந்ததால சிலிண்டர் விலையை மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறார். விலை குறைப்பு என்பது மக்களை ஏமாற்ற பிரதமர் மோடி நடத்துகிற நாடகம். அவரது நாடகங்களை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புவீங்களா? இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புறீங்களா? மக்கள் யாரும் அவர் நம்பல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபாய் விலை உயர்ந்துட்டது. 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகரிப்பு, ஆனா வருமானம் குறைவு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு வரி கட்டி இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு. நீங்க வீடு நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுகவில் 1000 ரூபாய் வரி கட்டினா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லு அண்ணா திமுக ஆட்சியில விலை ஏறாம பாத்துக்கிட்டோம், கட்டணம் உயராம பாத்துக்கிட்டோம். இன்றைய தினம் 52% விலை உயர்ந்து, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு 52%. கேஸ் சிலிண்டர் விலை 2014ஆம் ஆண்டு எவ்வளவு இருந்துச்சு? கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 450 ரூபா இருந்துச்சு. 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1100, 1200 ரூபா இருந்துச்சு. கரெக்டா? திரு நரேந்திர மோடி என்ன பண்ணாரு? தேர்தல் வருதுங்கிறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக, குறிப்பா பெண்களை ஏமாத்துறதுக்காக பரிசு, பெண்களுக்கு பரிசுன்னு சொல்லி 100 ரூபா கம்மி பண்ணாரு. ஏமாந்துறாதீங்கம்மா, திருப்பி எல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்தினாலும் ஏத்திடுவாரு. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் வெறும் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை நான் கொடுப்பேன்னு தலைவர் அறிக்கையில உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை, பெட்ரோல் 1 லிட்டர் விலை 75 ரூபாய்க்கு தலைவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல டீசல் விலை 65 ரூபாய், லிட்டருக்கு 65 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் சின்னம், பொது சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் தந்திருந்தது. ஆனால் அவர்கள் மறுபடியும் மறுதளித்து ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கிற காரணங்கள் வலுவில்லாத காரணங்கள். மீண்டும் அதே காரணத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாளை காலை மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் டெல்லியிலே எமது கட்சியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்து வாதிட இருக்கிறார்கள். ஆணை சின்னம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.